அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10th லாஸ்ட் எக்ஸாமு இன்னையோட எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி சோசியல் சயின்ஸு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் லைட்டாக எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பாங்க. 2 மார்க்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பாக்கி கொஞ்சம் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கொஷின் பேப்பர் ரொம்பவும் டஃப்பு தான். மற்ற சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. தமிழ், இங்கிலீஷ் கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருந்தது. மேக்ஸ் 8 நாள் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த சோசியல் சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாமுங்கிறதுனால நாங்கள் பேரண்ட்லாம் போயிருந்தோம். 10th பாய்ஸ்டே கேட்கலாம் வாங்க. எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதியிருக்கோம். 2 மார்க்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. 5 மார்க் மட்டும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் இல்லை, நிறையா புதுசாக கேட்டிருக்காங்க. மற்ற எல்லாம் ஈஸி தான். மேப்பு 1 மார்க் எல்லாமே ஈஸி தான். 8 மார்க்லாம் 8 மார்க் ஈஸி தான். 1 வேர்ட்லாம் ஈஸியாக இருந்துச்சா? ஈஸி தான். உங்களுக்கு எப்படி இருந்தது கொஷின் பேப்பர்லாம்? ஈஸியாக இருந்துச்சு. மற்றவெல்லாம் டஃப்புங்கிறாங்க. எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. இது ரொம்ப ட்விஸ்ட்டு வச்சது 5 மார்க்ஸ் தான். 5 மார்க்ஸ் ரொம்ப ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. 1 வேர்ட்லாம் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சா? இருந்தது எல்லாமே ஈஸின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது டஃப்பாக இருந்துச்சு, ஒரு சிலது ஈஸியாக இருந்துச்சு. 5 மார்க் ரொம்ப ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. 2 மார்க்ஸ் கூட ஈஸியாக தான் இருந்துச்சு. 2 மார்க்ஸ் கூட படித்தது தான் இருந்துச்சு. 5 மார்க்ஸ் ரொம்ப டஃப்பாக ட்விஸ்ட்டு. 8 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணீங்களா? 8 மார்க் ஈஸியாக இருந்துச்சு. 8 மார்க் சார் சொல்லி கொடுத்தாங்க, அது படிச்சுட்டு போனோம். சொன்னதெல்லாம் படிச்சு வந்துட்டு. சரி, அடுத்தது என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க கோர்ஸ்? ஸ்ட்ரீம் பயோமேக்ஸ், பயாலஜி அந்த பக்கம் போகலான்னு. சரி, டாக்டர் ஆகலான்னு. பயாலஜினாலே டாக்டர் தானே? டாக்டர்னு சொல்ல முடியாது. பயாலஜி எடுப்பேன். காலேஜ் முடித்து பிஎஸ்சி டிகிரி எடுத்துகிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் யூபிஎஸ்சி அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். நீங்கள் அடுத்த கோர்ஸ்? இந்த 2 பாய்ஸ் ஐசிடி ஸ்டூடெண்ட்ஸு. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஸ்கோர் பண்ணுவாங்க. வேகத்தில் ஓடுறாங்க. பார்ப்போம் ரிசல்ட் அன்றைக்கி யார் ஃபஸ்ட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ் வராங்களா, பாய்ஸ் வராங்களா, ரிசல்ட் அன்றைக்கி நம்ம வெயிட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கோட பாய்ஸையோட பேரண்ட்டையும் வர சொல்லியிருந்தாங்க. எல்லா பேரண்ட்டும் பாய்ஸை கையோட கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட பாய்ஸோட பேரண்ட் எல்லாருமே போயிட்டு பாய்ஸை நின்று அழைச்சிட்டு போயிருந்தாங்க. எல்லோரும் கொஞ்சம் ஒரு சில பேர் டல்லாக இருந்தாங்க, ஒரு சில பேர் நல்லா எழுதியிருந்தாங்க. இது கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக தான் இருந்தது. நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை. லைட்டாக கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக இருந்தது. பார்ப்போம் ரிசல்ட் அன்றைக்கி. என்னோடய பொண்ணும் எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தேன் அப்படின்னா 2 மார்க்கு தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா. இந்த சோசியல் சயின்ஸில் மட்டும் 2 நாள் மட்டும்தான் லீவ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரிசல்ட் அப்போ நம்ம பார்க்கலாம். பாய்.